இந்த முறை உங்களுக்கு பின் மாம்பழ கரடிகள் இருக்கின்றன. சாம் மிக பெரியதை வைத்திருக்கிறார். பெட்டி நடுத்தர அளவிலானதை வைத்திருக்கிறார். அது மிகவும் வேடிக்கையாக குலுக்குகிறது. சரி, பெட்டிக்கு அனைவரையும் முத்தமிடும் ஒரு வேடிக்கையான கரடி இருக்கிறது. ஆனால் குர்ட்டுக்கு சிறிய மாம்பழம் உள்ளது. அதை பற்றி அவர் மிகவும் மகிழ்ச்சியாக தெரியவில்லை. இப்ப என் கரடி கூட சபையாகிச்சு. சரி, நாங்க அதை அப்படியே சாப்பிடுறேன். அது ரொம்ப சுவையா இருந்தது. பெட்டி, நீ என்ன பண்ற? அருமை. இங்கே எல்லாம் எளிது. எனக்கு மாம்பழ கரடி மற்றும் கூர்மையான குச்சிகள் உள்ளன. நாங்கள் கூர்மையான குச்சிகளை கரடியில் நுழைக்கிறோம். பாருங்கள், எனக்கு ஒரு குளிர் எலுமிச்சை கரடி உள்ளது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் முயற்சிப்போம். மிகவும் நல்லது. உண்மையில் இனிப்பு மற்றும் சுவையானது. என் புதிய ஸ்டைல் எப்படி இருக்கிறது பெட்டி? இது குளிர்ச்சியாக இருக்கிறது. சாம், இப்போது உன் முறை. ஷாம் ஷாம் சாம், அவள் என்னை கவனிக்க வைப்பேன். அந்த கரடியை சுட போகிறேன். சாம், நகராதே. தவறுதலாக உன்னை தாக்கி விடலாம். நேராக கரடியை தாக்கினேன். ஆமாம், நான் மிகவும் துல்லியமாக இருக்கிறேன். பெட்டி கண்டிப்பாக ஆச்சரியப்படுவாள். குட், நீ என்ன பண்ண? நீ பைத்தியம் பிடிச்சிட்டியா? நீ கரடியின் தலை அழிச்சிட்ட. இது ஒரு நல்ல விஷயம் அல்ல. இதுக்காக நீ இப்ப விலை கூட செலுத்த வேண்டியிருக்கும். என்ன என்ன அது காயமாயிடுச்சு. அதுவும் தலையில்லாமல் கரடியை காயப்படுத்துகிறது. உனக்கு இன்னொரு குண்டு வேண்டுமா? என் ஏழை மார்மலேட் கரடி, உன்னை சுவைக்க கூட முடியவில்லை. நான் என் வாழ்நாளில் உன்னை நினைத்து வருந்துவேன். ஆனால் நான் உன்னை முயற்சி செய்யலாம். நீ மிகவும் சுவையாக. ஓஹோ, ஒரு ஓரியோ, எனது பிடித்த குக்கீகள். உண்மையா? எனக்கு ஒரு பெரிய குக்கி இருக்கிறது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. என் கண்களை நம்ப முடியவில்லை. நான் உண்மையிலேயே விழித்திருக்கிறேனா? சீரியஸா? சரி, தொடங்கலாம். என் ஓரியோவை அழைக்கிறேன். போதவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. என்னிடம் பால் உள்ளது. இது ருசியாக உள்ளது. ஸ்ட்ராவை எடுத்து அதை ஓரியோவில் நுழைக்கிறேன். அதை ஊதுகிறேன். இப்போது இது பெரியதாக உள்ளது. அருமை. அதை முயற்சி செய்கிறேன். இது உண்மையில நல்லது. சுவையாக இருக்கிறது. நானும் அதை செய்ய விரும்புகிறேன். கொஞ்சம் பால் எடுத்துக்கொள்வோம். நன்றாக. இப்போது இதோ ஓரியோ. ஏய், இது வேலை செய்யவில்லை. ஓ, இது நகைச்சுவையாக இல்லை. நண்பர்களே, நான் ஏற்கனவே வேறு ஒரு வழியை யோசித்து விட்டேன். பால் ஓரியோ மீது ஊற்றி இப்போது அதை முயற்சிக்கலாம். ருசியானது. ஓரியோ சிறந்தவை. சரி, இது என் முறை. மிகவும் ருசியானது. எனக்கு ஒரு பெரிய குக்கி இருக்கிறது. அதை நசுக்குவோம். ஓ, ஆம், ஆஃப். ஆனால் நான் சோர்வாக இருக்கிறேன். ஓ, ஒரு புதிய யோசனை. இது வேலை செய்கிறது என்று நினைக்கிறேன். தீ அணைப்பான் மற்றும் டம்பிள்ஸ் தனது வேலையை செய்தது. தயார். ஒரு குளிர்ந்த பலகையை எடுத்து கொஞ்சம் பாலை சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலக்குகிறேன். எல்லாவற்றையும் பகிர்ந்து முறுக்கி அதை ஒரு வாளியில் வைக்கிறேன் மற்றும் நமது உருட்டுகளை முயற்சி செய்யலாம். வாவ், இந்த ஐஸ்கிரீம் நம்ப முடியாத அளவுக்கு நல்லதாக இருக்கிறது. நானும் அதை மிகவும் விரும்புகிறேன். எனக்கு ஐஸ்கிரீம் மிகவும் பிடிக்கும். அதை நிறுத்த முடியாது. இது குளிர். ஜெனிபர்ஸ், இது நமக்கு கிடைத்த வாய்ப்பு. இந்த சுவையான ஐஸ். ஓ, என்ன ஒரு சிறிய அளவு சீஸ் நூடுல்ஸ். என்ன என்ன? ஆமாம், எனக்கு பெரிய பகுதி கிடைத்துள்ளது. அதை பாருங்கள். ஓ வாவ், இதையும் பாருங்கள். ஆம்,
இந்த முறை எனது அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. நான் இதையெல்லாம் சாப்பிட போகிறேன். ஆனால் நீ முதலில் தோழி, உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. இருந்தாலும் நான் முதலில் முயற்சிக்கப் போகிறேன். அதற்காக சிறிய சாப்பாட்டு குச்சிகளும் வைத்திருக்கிறேன். ருசியாக இருக்கிறது. நான் சிக்கிக் கொண்டேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்ல ஓப்ஸ். சரி, இது சுவையாக இருக்கிறது உண்மையில. முன்னால் என்ன நேட்? ஓ ஆம், இப்போது எனது முறை. நான் மிகவும் பசியாக இருப்பதால் ஓசோ விரைவாக சாப்பிட போகிறேன். ஓ வாவ், இந்த சீஸ் பால் நூடுல்ஸை பாருங்கள். ஓ இப்பொழுது ஒரு மாயாஜாலம் செய்யட்டும். சுவையாக இருக்கிறது. சரி ரோஸ், இப்போது உன் முறை. இங்கு 2 ப்ராட பீம் விசிடரி இந்த சீயை கெடுத்துட்டீங்க. என் ஃப்ரீ பர்கராஜ் ஸ்ப்ரெட் பண்ணி. ஐயோ, உமது என் கைகளால் சாப்பிட மாட்டேன். இது அழ்வெறுப்பாக இருக்கு. ஓ, சாப்பிடும் குச்சிகள் நெட் மற்றும் துணிக்காகவும். சரி, நான் தொடங்குகிறேன். என்ன சாப்பாட்டு குச்சிகள் உடைந்து விட்டதா? சரி, பரவாயில்லை. நான் பெரிய சாப்பாட்டு குச்சிகளை எடுத்துக்கொள்கிறேன். இந்த முறை இது வேலை செய்ய வேண்டும். ஆஃப், நான் ஏதோ தவறாக செய்கிறேன். சரி, வேறு வழியில முயற்சிக்கிறேன். ஓ வாவ். இல்லை ரோஸ், நீ என்ன செய்தாய்? நாங்கள் எல்லோரும் நூடுல்ஸில் மூழ்கி இருக்கிறோம். எனக்கு இது வேடிக்கையாக இருந்தது என்று நினைக்கிறேன். வாங்க நண்பர்களே, இது வேடிக்கையாக இருந்தது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்போது உங்களுக்கு இன்னும் கூடுதல் நூடுல்ஸ் உண்டு. ருசியாக இருக்கிறது. என்ன அற்புதமான அனுபவம்! வாவ்! மற்றும் எனக்கு ஒரு சராசரி பாட்டில் உள்ளது குளிர். மற்றும் இது எல்லாம் எனதுதானா? அருமை. ஓ, யாருக்கோ அதிர்ஷ்டம் இல்ல. அந்த சிறிய விஷயத்தை பாருங்க. அதை திருப்பி கொடு. வாங்க, அதை திறந்து பிழிந்து விடு. நான் விரைவில் அதை முயற்சிக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆனால் மிகவும் குறைவாக இருக்கிறது. சரி, இது உன் முறை ஜானிஸ். பொறிச்சுக்க போறோம். இந்த சுவையானதை இந்த பாட்டிலில் இருந்து சுருட்டுவோம். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. இதுல இருந்து விலக முடியாது. ஓ ரொம்ப நல்லது. எனக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். ஓ இதெல்லாம் குடிக்க விடுங்க. அருமையானது. ஓ இது முடிஞ்சிருச்சு. ஆனால் இது மிகவும் சுவையாக இருந்துச்சு. என்ன பாட்ல என் கையில ஒட்டி கொண்டது. நீ என்ன செய்த? இப்போது இது என் முடியில ஒட்டி கொண்டுச்சு. ஓ இல்ல, நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு உதவுங்கள். சரி, நான் செய்வேன். ஓ மன்னிக்கவும். அது காயப்படுத்தி இருக்க வேண்டும். நான் இதை மீண்டும் போடலாம், சரிதானே? மன்னிக்கவும். இது பரவாயில்ல என்ன நினைக்கிறேன். அடுத்த முறை ஜானிஸ் உனக்கு என்னிடம் இருந்து கிடைக்கும். ஹரி, அத பாருங்கள். நான் ஒரு குமிழி ஊத போகிறேன். அற்புதம் இல்லையா? அப்படினில் இப்போது உன்முறை ட்ரேசி. சரி, அதை திறந்து இப்போது அதை பிழியுங்கள். ஓ இவ்வளவு பெரிய பாட்டிலுடன் அதை செய்வது மிகவும் கடினம். எனக்கு அதிக சக்தி இல்லை. ஓ இல்லை, ஆனால் என்ன செய்வது? காத்திரு. சரி, உன் உதவி தேவை. தயவு செய்து இங்கே வா. ஓ ஆம். ஹாய். ஆம், அங்கேதான். இப்போது நான் இதை இப்படி பிடிக்கிறேன். இப்போது நீ அதை மேலே இழுக்கலாம். ஓ இல்ல, அது பைத்தியம். ஆனால் அதே நேரத்தில் மிகவும் சுவையாக இருக்கிறது. அது அருமையாக இருந்தது. அது ரொம்ப வேடிக்கையா இருக்குது இல்லையா? சரி. வாவ், என்ன ஒரு குழந்தை! ஓ ஓ வாவ். சரி, எனக்கு இங்கே ஒரு பெரிய அளவு கிடைத்துள்ளது. வாவ் வாவ், என்ன ஒரு பெரியது. சூப்பர். ட்ரேசி, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல. ஓ நீங்கள் அனைவரும் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. கவர் எடுக்கலாம். முயற்சிக்க நேரம்.
அருமையாக இருக்கிறது. ஓ இருங்கள், உள்ளே என்ன இருக்கிறது? இன்னொரு சிறிய ஒன்று இருக்கிறது, ஆனால் இது மயிர் கொண்டது. அதை பாருங்கள். ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இதோ உங்களுடைய வீடு. இது அற்புதமாக இல்லையா? உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. வாவ். என்ன ஒரு அழகுத்தனம். வாவ். ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. இப்போது என் முறை. கவரை அகற்றுவோம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, என்ன? என்னுடைய உள்ளே இன்னொரு லூலு இருக்கிறதா? அதை உடைக்கட்டும். ஏ ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எல்லா சாக்லேட்டையும் வெளியே எடுக்கிறேன். இது தயாராக உள்ளது. சில சாக்லேட் துண்டுகளை பிளாஸ்டர்களால் எடுக்க வேண்டும். அப்படித்தான். ஓ, நீ எவ்வளவு அழகா இருக்க. இப்போ அதை என் பையில வைக்கலாம். வாவ். சரி. வாவ், ரோம் கிளாக் இருக்குது. சரி, உனக்கு சாக்லேட் வேணுமா? இது ருசியாக இருக்கிறது. ஜெனிபர், இது உன் முறை. சரி. ஆம், இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ரேப்பரை எடுக்கிறேன். வாவ், சுவையாக இருக்கிறது. வாவ், இது பாருங்கள். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. மிக இனிமையானது. நான் நினைக்கிறேன் இதற்கு ஒரு படுக்கை கொடுக்க வேண்டும். பாம் பாம் பாம். என்ன உள்ளே இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ். ஓ, வாவ் வாவ். பெண்களே பாருங்கள். வாவ், என்ன ஒரு அழகி. ஓ, நீ அதை அணைத்துக் கொள்ளவே விரும்புகிறாய். அடடா, ஐயோ, அவன் என்னை கடித்தான். நீங்க ஒடியாக இருக்கீங்களா? அவன் என் லூலுவை சாப்பிட்டான். ஓ, ஆனால் என்னை சாப்பிடாதீர்கள். தயவு செய்து ஓடுங்கள் பெண்களே, ஓடுங்கள். ஆஹா. ஓ, இல்லை. உங்களுடைய மால்டீசர்கள் இருக்கின்றன. ஸ்டேசி மிக பெரிய அளவு எடுத்துள்ளார். மிகவும் அதிகம். அவர் பகிர விரும்பவில்லை. நண்பர்களே, மார்ட்டினுக்கு நடுத்தர அளவிலான மால்டீசர் வாளி இருக்கிறது. ஜில் சிறிய வாளி வைத்துள்ளார். ஒரு சிறியது. மார்ட்டின், நீ முடியாது. இது எல்லாம் எனக்கு ஏற்கனவே மிகவும் குறைவாகவே இருக்கிறது. நான் இதை சில வினாடிகளில் சாப்பிடுவேன். மார்ட்டின், நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா? இல்ல, நீ என்னோட பகிரவில்லை. நான் உனக்கு ஏன் அதே செய்வேன்? நான் அதை உன் உதவியின்றி எல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆம், சாக்லேட் காண்டி குளிர். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மால்டீசர்ஸில் பால் ஊத்துங்க. இப்போ எனக்கு ஒரு சீரியல் உணவு கிடைச்சிட்டு. ருசியாக இருக்கிறது. மீதியை நேராக என் வாயில் போட விரும்புகிறேன். ஆமாம், எனக்கு இது பிடிக்கும். ஆனால் ஸ்டேசி, நாம கொஞ்சம் திருடலாமா? இல்ல, அதை பற்றி கனவிலும் நினைக்காதே. மார்ட்டின், வாவ், நான் இது எல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். உன் உதவி இங்க எனக்கு தேவையில்லை. ஓ, ஆனா இது விழுந்துடும். எல்லாம் விழுந்துடாமல் நான் எங்கு தொடங்கலாம்? ஓ இல்ல, நான் இதை விரைவாக செய்வேன். ஓ இல்ல, நான் இதையெல்லாம் களைஞ்சிட்டேன். ஸ்டேசி, ஜில், ஃபாரஸ்ட், மார்ட்டின் எல்லா மால்டீசர்களையும் சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட ஆரம்பி. ஓ, அவர்கள் ஏற்கனவே மேசையின் பெரும் பகுதியை சாப்பிட்டு விட்டார்கள். மேலும் அவர்கள் உன் கிண்ணத்தையும் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள். ஒரு பெரிய ஃபேட்ல உள்ளது. அது ரொம்ப வேடிக்கையாக குலுக்குகிறது. ஜில் ஒரு நடுத்தர ஃபேட்ல பெற்றாரு. சாதாரணம். அது குளிர்ச்சியாக இருக்கு. சரி, ஸ்டேசியோட தொடங்கலாம். நிச்சயமாக அதை முயற்சிப்போம்.
ஓ, இது மிகவும் வேடிக்கையாக நீள்கிறது. மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. காத்திரு, என்ன நடந்தது? ஓ, இல்ல. என் கோலா கிட்டத்தட்ட விழுந்துடுது. நீ என்ன பண்ற ஸ்டேசி? கவனமாக இரு. மன்னிக்கவும். நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ருசியாக இருக்கிறது. காத்திரு, காத்திரு, காத்திரு. இப்போது என் முறை. எனக்கு நடுவில் உள்ள ஒன்று இருக்கிறது. அதை முயற்சிப்போம். கோகா கோலா ஜெல்லி. இதைவிட சுவையானது என்ன இருக்க முடியும்? அருமை. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். ஆப்ஸ், நான் அதை மென்று சாப்பிடவில்லை. இப்போது நானும் ஒரு பாட்டிலாக குலுக்குகிறேன். நிறுத்து. நன்றி மார்ட்டின். இப்போ இறுதியாக எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த சோசைப்போம் இது ரொம்ப சுவையா தெரியுது. இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக உள்ளது. இதுவரை நான் இது போன்ற நல்லதை சாப்பிட்டதில்ல. நான் அவசரப்பட விரும்பவில்லை, ஆனால் அதில் என்ன நடக்கிறது? அது குலுக்குவதை நிறுத்த முடியாது. ஐயோ, ஓ, அடடா, இது கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆஹா, யாராவது உதவுங்கள். பெண்களே, கவனமாக இருங்கள். அது உங்கள் தலைக்கு அடிக்கப் போகிறது. நீங்கள் அதை நிறுத்த முடிந்தது. இப்போது நீங்கள் அதை சாப்பிடலாம். மார்ட்டின், வாருங்கள். நீங்கள் பெண்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு உதவினர். இது எல்லாம் எனக்காக. நியாயமற்றது. சரி, அவனை ஏமாற்றுவோம். பாருங்கள், நாங்களும் வலிமையானவர்கள் மற்றும் மிகவும் சுவையானவர்கள். நீங்கள் அனைவரும் உங்களுக்காக ஒரு துண்டை பிடிக்க முடிவு செய்த பிறகு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அது மார்ட்டினை கொஞ்சம் வருத்தப்படுத்தியது. மெல்லுவது அவசியம். ஆனா பாருங்க, ஸ்டேசி உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். சரிதானே ஸ்டேசி? ஆம், அருமை. இறுதியாக இந்த முறை நீங்கள் கிட்கேட் சுவையுடன் சாக்லேட் நூடுல்ஸ் பெற்றுள்ளீர்கள். இதை நீங்கள் முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை. ஸ்டேஷியிடம் பெரிய பேக்கெட் நூடுல்ஸ் உள்ளது. மார்ட்டினிடம் நடுத்தர அளவிலானது உள்ளது. ஜில்லிடம் மீண்டும் சிறிய ஒன்று உள்ளது. இதை முயற்சிப்போம். ஜில், வா, தொடங்கு. நிச்சயமாக இதை முயற்சிப்போம். இது அற்புதமாக இருக்கிறது. இதுவரை இவ்வளவு சுவையாக எதையும் சாப்பிட்டதில்லை. இது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமாக இருக்கிறது. நான் திசைப்படுத்தப்பட்ட குச்சிகளை கொண்டு சாப்பிட போகிறேன். இது இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. என்னை சிரிக்காத. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அறிவேன். சாப்ஸ்டிக்ல நியூடில்ஸை இப்படி சுற்றி விடுவேன். இப்போது எனக்கு ஒரு பெரிய சாக்லேட் நுட்பால் இருக்கிறது. அதுதான் எனக்கு தேவை. அதை அப்படியே நக்கி சாப்பிடுவது எளிது. மார்ட்டின், அது ஒரு நகைச்சுவையான யோசனை. கவனமாக இரு. ஜில் கொஞ்சம் விரும்புகிறாள். இந்த வாளி உங்கள் தலையில் நன்றாக பொருந்தும் என்று நினைக்கிறேன். வேடிக்கையாக இல்லை, ஆனால் இது ருசியாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. நீங்கள் சுவையாக சாப்பிடுகிறீர்கள், ஆனால் இப்போது நீங்கள் முழுவதும் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறீர்கள். என்ன மார்ட்டின், நீ முழுவதும் சாக்லேட்டில் மூடப்பட்டிருக்கிறாய். அப்படியா? சரி, நான் அதை தொடச்சு விடுகிறேன். இப்போது எப்படி? சரியா? சரி, கிட்டத்தட்ட. The answer. நீங்க பேச என்ன பொறாமைப்படுறீங்களா? சரி, நான் இதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. நான் இதையெல்லாம் எனக்காகவே சாப்பிடுவேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. ஸ்டேசிக்கு ஒரு பாடம் கற்பிக்க எப்படி என்று எனக்கு தெரியும். ஆமா, நானும். ஜில், அவளது நூடுல்ஸை ஹேர் ட்ரையர்களால் உருக்குவோம். அப்புறம் அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம். ஜில், நீ இதை செய்கிறாயா இல்லையா? மன்னிக்கவும், நான் கொஞ்சம் கவனம் சிதறிவிட்டேன். ஸ்டேசிக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். சரி, இது வேடிக்கையாக இருக்கும். ஸ்டேசி தனது நூடுல்ஸ் திரவ சாக்லேட்டாக மாறியதை உணரும்போது அவளது எதிர்வினையை பார்க்க நான் காத்திருக்க முடியவில்லை. சரி, அவள் அதிர்ச்சி அடைவாள். நீ என்ன செய்தாய்? காற்று, எனக்கு ஒரு யோசனை வந்தது.
வாளியை திருப்பி சாக்லேட் எல்லாம் உங்கள் மேல் ஊற்றி விடுகிறேன். ஓப்ஸ், தவறுதலாக செய்துவிட்டேன். ஆனால் இல்ல, நன்றாகவே செய்தேன். அது இன்னும் சாக்லேட் தான், அதனால் நாம அதை சாப்பிடலாம். இப்போது அனைவரும் சாக்லேட்டையும் இந்த ஆடம்பரமான வாழ்க்கையையும் ருசிக்கலாம். வாவ் கிம், உன்னிடம் பெரிய கம்மி கரடி இருக்கிறது. அதை நீ உன் சுயமாக எப்படி சாப்பிட போகிறாய் என்று நான் கற்பனை செய்ய முடியவில்லை. மெலிசாவிடம் நடுத்தர அளவிலான கம்மி கரடி இருக்கிறது. அருமை. யாரிடம் சிறிய கரடி இருக்கிறது? ஓ நெட், உன்னிடம் சிறிய கம்மி கரடி இருக்கிறது. அருமை. அப்போ உன்னோடு தொடங்கலாம். இது மிகவும் சிறியது. பார்த்து சிரிக்காதே. நான் முதலில் அதை முயற்சிக்கிறேன். ஜெல்லி ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், யம் யம். ஆனால் இது ரொம்ப சின்னது. மெலிசா, எனக்கு ஒரு துண்டு பகிர்ந்து கொடுப்பாயா? தயவு செய்து மிகச் சிறியதாவது. அட இல்லை நேட், இது எனக்கே. கை வைக்காதே. நான் கமிபியரை துண்டுகளாக வெட்ட விரும்புகிறேன். அப்படியே. இப்போது சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். நிச்சயமாக எனது மகிழ்ச்சியை நீட்டிக்க. ஆமாம், அற்புதம். ஆஹா, அத பாருங்கள். ருசியாக இருக்கிறது. ஓ மிகவும் நல்லது. இன்னொரு ஒன்று. ஹே நேட், நீ என்ன செய்கிறாய்? நான் உனக்கு அனுமதி கொடுத்தேனா? இல்லை. சரி, எனக்கு ஒரு முள் இருக்கிறது. நீண்ட முள்ளால் மெலிசாவிடம் இருந்து ஜெல்லி திருடுவேன். அதை முயற்சிப்போம். அது வேலை செய்தது. நேட், நிறுத்து. அது எனது. ஓ கிம், அது பெரிய அளவு. நேட், விலகீரு. அது எனது. ஜெல்லி, என்ன செய்கிறார்? நீங்கள் கரடியை உடைக்கப் போகிறீர்கள். நிறுத்துங்கள். இல்லை, அவன் தலை. அடடா, உன் காரணமாக இப்போது என் ஜெல்லி கரடி தலை இல்லாமல் போய்விட்டது. நிறுத்து. நேட், எனக்கு இன்னொரு துண்டு கொடு. பேராசைப்படாதே. நெய்ட் எதையும் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. அவனுக்கு இன்னும் 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 வேண்டும். நாங்கள் ஏற்கனவே முழு கரடியையும் திருப்பி விட்டோம். கிம் ஒரு துண்டு கூட முயற்சிக்கவில்லை. சரி, அது உண்மை. இப்போது நான் முயற்சிக்கப் போகிறேன். ஓ, ருசியாக இருக்கிறது. ஓ ஆம்,